ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சரை ஒட்டியே தான் இது இருக்கும். மவுண்டன் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனசமுத்திரான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா அப்படிங்கிற மாவட்டத்தில் இது இருக்குது. இதை வந்து ட்வின் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே 2வது பெரிய நீர்வீழ்ச்சியாகவும் கருதப்படுது. உலகத்தில் 16வது பெரிய நீர்வீழ்ச்சியாகவும் இது வந்து இருக்குது. இந்த 2 ஃபால்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ககன்சுக்கி, பரச்சுக்கின்னு 2 ஃபால்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காவிரி நீர்லேருந்து வர்றது. பெங்களூர்லேருந்து 130 கிலோமீட்டர்ஸ்லேருந்தும் மைசூர்லேருந்து 27 கிலோமீட்டர்ஸ்லேயும் இது இருக்குது. 1902 பார்த்திங்கன்னா ஏஷியாவிலேயே முதல் முறையாக நம்மளுக்கு வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பண்ண இடமும் இதுதான். இந்த சிவனசமுத்திராலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மத்திய ரங்கம் அப்படின்ட்டு ரங்கநாதர் கோவிலும் இங்கே வந்து இருக்குது. இது வந்து ஸ்ரீரங்கான்னு சொல்கிறாங்க. இந்த 3 ரங்கநாதர் கோயிலுமே காவிரி நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா ஆதிரங்கம், அது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினாவில் இருக்குது. இன்னொன்று மத்திய ரங்கம், இதுதான் சிவனசமுத்திராவில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்தியரங்கா, அது வந்து ஸ்ரீரங்கம். இந்த 3 கோவிலையும் ஒரே நாள்லேயே தரிசனம் பண்ணுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த சிவனசமுத்திராவுக்கு வரத்துக்கு கரெக்டான டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன்லேருந்து அக்டோபர் வரையிலும் மான்சூன் சீசனில் நீங்கள் வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரம்மச்சுக்கி ஃபால்ஸுக்கு வந்து என்ட்ராக போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து அந்த ககன்சுக்கி ஃபால்ஸும் இருக்கும். சிவனசமுத்திரா ஒரு ஐலாண்ட் டவுன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா காவிரி ரிவரால் சூழ்ந்திருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு பிரிட்ஜு தெரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காவேரி ஆறு ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் வந்து மத்திய ரங்கம் ரங்கநாதர் கோவில். இது வந்து காலையில் 6 மணிலேருந்து உங்களுக்கு வந்து 1:30 மணி வரையிலும் திறந்துருக்கும். லஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 3 இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால சுவாமியை வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு அங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் போன டைமிங் பார்த்திங்கன்னா லன்ச் டைமிங் அப்படிங்கிறதுனால அங்கே கொடுக்குற சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கோவிலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து பரிசலில் போகலாம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 300 சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ரைடு உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். அந்த வந்து நம்மள அந்த காவேரி ரிவரில் வந்து அந்த பரிசலில் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பரிசலையும் நம்மளுக்கு சுற்றியும் விடுவாங்க. பரிசலையே உட்காந்துட்டு ரொட்டேட் பண்ணி விடுவாங்க. அதுவுமே நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட்லேருந்து 60 ஃபீட் வரையிலும் உங்களுக்கு வந்து ஆழம் போகும். இந்த காவேரி ரிவர் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒகேனக்கலுக்கும் வந்து போகுது. நீங்களும் அந்த தண்ணியோட சத்தம் இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம போகிறது இடம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரப்பு மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம நடந்து போகலாம். இதில் சிமெண்ட்டில் வந்து நடுவில் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே டேம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே இந்த மாதிரி கட்டி விட்டு அதில் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது. நடுவில் இந்த கட்டை செவுத்து மேலே நம்ம நடந்து போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் ஆகஸ்ட்லலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து முன்னாடியே இருக்கும். அந்த பழம்லாம் விற்றுட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்கிட்டேயே ரோடுக்கிட்டேயே உங்களுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது மேலே நடந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அடுத்ததாக போக போகிறது பார்த்திங்கன்னா இந்த பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸு. இதுக்குள்ளே வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 1 kilometers 1.5 kilometer உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வரும். ஃபால்ஸ் என்ட்ரன்ஸில் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நம்மளுக்கு டிக்கெட்டு. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம இப்போ போகலாம். இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நல்ல வெயில், உங்களுக்கு வந்து சுத்தமாக முடியவே இல்லை அங்கே போகிறதுக்கு. அவ்வளோவா ட்ரெயின் ஆகிடும் நம்மளுக்கு, அந்த மாதிரியான ஒரு வெயில் அடிச்சுட்டு இருந்தது இந்த டைமில். பட் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பரவாயில்ல, கொஞ்சம் இருந்தது. ரொம்ப நிறைய இல்லை அப்படின்னாலும் வந்து பார்க்குற அளவுக்கு தண்ணி வந்து நிறைய தான் இருந்தது. நான் இன்னொரு டைம் வந்து மான்சூன் டைமில் வர ட்ரை பண்ணுறேன், அப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து 3 ஸ்டேஜஸாக ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் படி இறங்கி போனோன்னா அடுத்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு வரும். அங்கே நின்று கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி 3 வியூ பாயிண்ட் செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த எந்தெந்த ஆங்கிளில் நல்லா வந்து நம்மளுக்கு ரசிக்கும்படியாக இருக்குமோ அப்படி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ககன்சுக்கி பரச்சுக்கி 2 வாட்டர் ஃபால்ஸ் இது. இங்கே வெளியிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் விட்டுட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ரசிக்கலாம். பட் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் குரங்கோட அட்டகாசங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே. இந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ககன்சுக்கி. இது வந்து ஒரு 1/2 kilometer ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உடனேவே உங்களுக்கு வந்து வந்துடும். எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்து புகை விட்டுட்டு வந்து கொட்டுது பாருங்கள், அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்து விழுதுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 90 meters ஹைட்லேருந்து உங்களுக்கு வந்து கொட்டுது. அதே மாதிரி இந்த பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 69 meters ஹைட்லேருந்து உங்களுக்கு வந்து அது கீழே விழுது. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து காவேரி ஆறாக நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எங்கே போனேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம டெம்பிள் விசிட் தான் இருக்க போகுது. இந்த சிவன சமுத்திராலேருந்து ஒரு 30-40 kilometers சுற்றி இருக்கிற இடங்களை தான் அடுத்து வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி என்னோடய சேனலை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.